So, hey guys, இன்னைக்கு day 13. Okay. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஓகே, டு ஜஸ்ட் கிவ் அ ரீகேப். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, we started with why data science, right? Just screen sharing. Yeah, நான் என்ன ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலை. So let me share my screen. Okay, so hope you are able to see my screen, right? Yeah, yes. So we started with data science. Data science na enna அப்படிங்கறதுல இருந்து we started, right? And அங்க இருந்து அதுக்கு அப்புறமா we talked about collection, data collection. Okay, so இதெல்லாம் வந்து pre processing of data. Okay, so இங்க இருந்தா நாம என்ன பண்ணோம்? We branched into stats, right? So statistics குள்ள நம்ம branch ஆக ஆரம்பிச்சோம். And statisticsல வந்து we talked about understanding the data, understanding the data. இதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இன்ட்ரோ. ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஓகே, ஸோ ஸ்டாட்ஸோட டைப் அதெல்லாம் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம வந்து பார்த்தோம், ரைட்டா? ஸோ ஸ்டாட்ஸோட டைப்பில் வந்து டிஸ்கிரிப்டிவ் and inferential. Okay, so அடுத்தது வந்து variance and standard deviation, ரைட்டா? அதுக்கு அடுத்தது sampling techniques. Okay, and வந்து central limit theorem. Yes, sir. Central limit theorem. I think Gaussian distribution நம்ம இதிலே பார்த்தோம்ல. central limit படிக்கும்போது Gaussian பார்த்தோம்ல. central tendency theorem எழுதி வச்சிருக்கேன் சார். Central limit theorem அது Gaussian distribution. ஸோ இதிலே வந்து நமக்கு PDF வந்து இருக்கும். வாட் இஸ் PDF? சார் probability distribution factor. Good, probability distributing function. ஓகே, அண்ட் இதிலே வந்து ஸ்பியர்மன் பார்த்தோம், பியர்சன் பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி causation, correlation, correlation, அடுத்து வந்து covariance, இதெல்லாம் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ பேசிக்கலி அண்ட் கடைசியில் அவுட்லேயர்ஸ் பேசிக்காக வந்து ஐக்யூஆர் பார்த்துருக்கோம், ஜெட் டேபிள், ஜெட் ஸ்கோர் பார்த்தோம். And வந்து outliers basically comes under the position of data. Okay, so basically அவனுக்கு descriptive statistics அப்படின்னு எடுத்துக்கிட்டானா this covers pretty much everything. Okay, என்ன சொல்றது, this is like the basic. I have given you what descriptive statistics is. இப்போ வரைக்கும் நம்ம வந்து EDA பண்ண போகல. ஓகே, பட் we have to do. உன்னோட EDA வந்து it will be mostly 70% in descriptive statistics, right? You would have described the data. Yes, 70% of the things. Yeah, எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பண்ணுவோம் சார். ஆமாம், ஸோ இது எல்லாமே you would have applied while you are doing your EDA, ரைட்டா? இன்னும் we have to do the visualization. ஸோ விஷுவலைசேஷனுக்கு தனியாக ஒரு கிளாஸ் தேவையில்லை. நம்ம பைத்தான் வச்சு பண்ணும்போது we will do. So here's the thing, we will start. இந்த வாரம் அவன் இல்லைன்னா கூட
we will find a convenient time. We will start with Python because that is important. Okay. Right. ஸோ டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு போனேன் அப்படின்னா ஏன் பைத்தான் வந்து இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்குது அப்படின்னா there's a ட்ரெண்ட் ஆல்வேஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒவ்வொரு பீரியடில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும். 90ஸ்லாம் ஜாவா வாஸ் பாப்புலர். அதுக்கப்புறம் வந்து பட் அந்த டைம்லேயே பைத்தான் வாஸ் ஆல்சோ தேர். ஓகே, எல்லா டெவலப்பர்ஸும் ஃபேவர்ட் ஜாவா. அப்புறம் வந்து ஜாவா வந்து இட் பிகேம் பெய்டு. சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் வாங்கிட்டாங்க. ஆரக்கிள் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தே பாட் ஜாவா. ஸோ இப்போ வந்து பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ், ரைட்டா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸும் பைத்தானை ஃபேவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் வை த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓட ப்ரையாரிட்டி இருக்குது. இதான் வேணும், இப்படி தான் வேணும் அப்படின்ற மாதிரி, ரைட்டா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேக்கேஜஸ் டேட்டா சயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அண்ட் பைத்தான் இஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக்காக நீ ஒரு ரொம்ப தூரத்துலேருந்து பைத்தான் அண்ட் டேட்டா சயின்ஸை பார்த்த அப்படின்னா எப்படி உன்னோட எஸ்கியூஎல் கொரி எழுதுற? சிம்பிள், யூ வில் ரைட் ஒன்லி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த மாதிரி சின்ன சின்ன கொரிஸ் தான் எழுதுற, ரைட்? ஆர் ஷெல் ஸ்கிரிப்டிங்கோட கொரிஸ் அப்படி இருக்குது. அந்த மாதிரி பேசிக் குவரிஸ் தான் வந்து உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிம்பிள் குவரியிலே உன்னால் வந்து டேட்டாவை கொண்டு வந்துக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து பைத்தான் வந்து டேட்டா சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அஃப்கோர்ஸ் வென் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் இன்க்ரீசஸ் யுவர் என்ன சொல்கிறது கோடு ஆல்சோ கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஓகே, பட் ப்ராசஸ் வைஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹாவ் லேர்ன்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான். ஓகே, இந்த மூணு நான் ப்ராண்டரில் ஐ ஹாவ் லேர்ன்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த லேர்னிங் பாத்தில் ஐ வில் சே பைத்தான் இஸ் வே ஈஸியர். ஓகே, யூ கேன் டூ அ லாட் மோர் வித் லாட் லெஸ் எஃபோர்ட். ஓகே, அதனால தான் வி நார்மலி பைத்தான் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, ரைட்டா? ஐ வுட் சே எஃபெக்டிவ், இட்ஸ் பாப்புலர். சரி, இப்போ என் கொஸ்டின் சொல்லு, பைத்தான் ஃபாஸ்ட்டாக இருக்கா ஜாவா ஃபாஸ்ட்டாக இருக்கா? சார் நான் ஜாவா யூஸ் பண்ணது இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு பைத்தான் வந்து பெட்டர்னு நான் சொல்லுவேன் சார். ஜாவா. ஓகே, ஜாவா இஸ் ஃபாஸ்டர். Okay. Because Python is a high level interpreted language. So Java is a programming. So என்ன சொல்ல அந்த interpretation time differs. Okay, Python faster, Java faster, C program faster. C program faster, sir. Exactly. Okay. Because C program is a low level language. Low level. Okay. So while you are writing, இப்போ நீ Pythonல வந்து print ஹாய் அப்படின்னு கொடுத்தேன்னா உனக்கு ஹாய் பிரிண்ட் ஆகிடும். பட் சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ரைட்டிங் இட் டு த கோர் ஆஷ் இன்க்ளூட் conio.h அந்த studio.hன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஆஷ் இன்க்ளூட் studio.h, அதுக்கப்புறம் வாய்ட் மெயின். சிரிப்பு தான் ஆகுது இந்த கோட்லாம் நான் எழுதும்போது. எனக்கு கம்ப்யூட்டர் லேபில் எழுத சொல்லும்போது இந்த ஒன்றுமே எனக்கு வரல. இப்போ என்னடான்னா எழுத சும்மா எல்லாம் தலைப்பாடாக வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஸோ வாய்ட் மெயின்னு இருக்கும். அப்புறம் வந்து பிரிண்டர் I forgot that I think it's percentage D and then value. I don't know if this is right, but so you see you have to do a lot. இது என்ன பண்ணும் அப்படின்னா உன்னோட வேலையை இன்க்ரீஸ் பண்ணும், பட் மிஷினோட வேலையை கம்மி பண்ணிடும். ஓகே, அதனால தான் சி ப்ரோக்ராம் இஸ் ஃபாஸ்டர் தென் பைத்தான். அண்ட் பைத்தானோட கம்பைலர் சி கம்பைலர் தான். Python's compiler is C compiler. Right, sir. ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறது,
தீஸ் ஆர் திங்ஸ் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சிருந்தேன் எதுக்கு சி ப்ரோக்ராம், ஏன் சி ப்ரோக்ராம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் ரைட்டிங் த கோட் வெரி க்ளோஸ் டு த ஹார்ட்வேர். உன்னோட ப்ராசஸருடைய என்ன சொல்ற ஸ்கின் ஆஃப் த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீ வந்து ரொம்ப ஒரு ஆப்டிமைஸ்டு கோட் எழுத முடியும் உன் ப்ராசஸரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பைத்தான் வந்து அந்த அளவுக்கு உன்னால் வி காண்ட். ஓகே, சரி, ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் டுடேஸ் டாபிக்ஸ். ரைட் சார். இன்னைக்கு வந்து we are going to talk about confidence interval. Confidence interval. Okay, இதைத்தான் இன்னைக்கு பேச போகிறோம். So what do you think confidence interval is? Not sure, sir. Sorry, okay, I'll give you an example. Okay, let us say கடலில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்க்ஸோட ஆவரேஜ் வெயிட் வேணும். ரைட். ஓகே, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஷார்க்ஸ் இன் சி. ஓகே, இதுதான் எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்டு. சரியா? ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியல சார். மேபி ஃபர்ஸ்ட் கூகுள் பண்ணி பார்ப்பேன் சார். வாட் வில் பி தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தி ஷார்க்? See, you have to think like a statistician. Yeah, sir. Then Google won't help you. okay. See, there are a lot of scenarios where you have to derive the properties of a population based on a sample. Okay, for example, number of stars. Number of stars in sky. Okay. So we have learned infinite number of stars அப்படிங்கிறது தான் சார். Yeah, but என்ன சொல்றது? ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வேணாம், ஆவரேஜ் பிரைட்னஸ், ஆவரேஜ் சைஸ். ஓகே, எப்படி கண்டுபிடிப்பா? இல்லை, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் blood platelets, சார். மேபி பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கும்போது ஹியூமன் பாடியில் எவ்வளோ? average number of blood platelets in a human body. How will you find out these things? Okay, these are practically impossible for us to find for the entire population. Right? Correct. So let us say you want to find the blood platelets of average number of blood platelets in a human body. First thing, will it be possible for you to get the exact number of blood platelets in one single human body? No. Will it be possible for you to get the average number of platelets for multiple people? No. Multiple average. ஒருத்தனைக்கே கண்டுபிடிக்க முடியாது ஒன்னால. டோட்டலாக என் உடம்புல வந்து 20 மில்லியன் பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு ஒருத்தனுக்கே கண்டுபிடிக்க முடியாது. How will you find out the population? So populationோட ஆவரேஜ் டோட்டலாக இப்போ வந்து 7 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. 7 பில்லியன் பீப்புளுக்கு உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியுமா? No, sir. Right. There are many scenarios where you are defining the characters of the population based on the sample you are selecting. Okay. So in the case எடுத்துக்கோ. Okay. So what happens? உனக்கு வந்து கடலில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்க்ஸோட ஆவரேஜ் வெயிட் வேணும். It is practically impossible for you to literally catch every shark and weight. Correct. So what we do? We
basically split the globe into certain kind of a grid. I'm just giving just a practical example, okay? ஒரு grid மாதிரி split பண்ணிடுவீங்க, okay? Let us say இந்த gridல, and then you will use some sampling technique. You will use some sampling technique you will use, and you will pick a particular sample. You will wait. Okay? So what happens? You will get a data set, and you will over the sample or data set you will take. Okay? And that's mean. So sample mean we will extrapolate this into the population mean. இப்படிதான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது, right? A question: is the sample mean always going to represent the population? No sir, sample mistake randa population. So there is something called sampling error. Okay, so இந்த sampling error அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ you have done your best to get a proper sample, but still the parameters you are deriving out of that sample deviates from the actual parameters of the population. Okay, so இப்போ நான் என்ன சொல்றேன்னா, average weight of the shark ஒரு 500 kilograms ன்னு சொல்றேன்னு வையேன். But actually eventually இவங்க when the என்ன சொல்றது, okay, இதுக்கு போறதுக்கு முன்னாடி there's something called law of large numbers. Okay, இது கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். Law of large number அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, when the size of your sample keeps on increasing, your the parameters between so the value of the parameters determined by the sample reaches almost close to the value of the population. Okay, so more the data, more the accuracy அப்படிங்கற மாதிரி kind of, but actually என்ன அப்படின்னா, when your sample is too large, okay, இப்போ நான் 1 lakh people-ல 10,000 மட்டும் எடுத்து நான் சாம்பிள் பண்ணுறேன்னு வையேன், எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இது கிடைக்கும். ஆனால் அந்த 1 lakh-ல நான் ஒரு 70,000 or 80,000 எடுத்து சாம்பிள் பண்ணி நான் அவுட்புட் கொண்டு வரேன்னு வையேன். See the difference, right? So as your population sample size increases, okay, your என்ன சொல்றது, right sir, accuracy will be more. Yeah, இல்ல உன்னோட அது that's a good term, law of numbers. As your sample size increases, your sample mean, okay, that's the objective. So okay, I'll explain with the number. Okay, so let us say there's a population of 1 crore people, 1 crore people, and the sample mean is somewhere around 75 no square. If you are taking a sample of 1 lakh, okay, and your population or your sample mean may be somewhere around 70. So என்ன சொல்றாங்கன்னா, as your sample size increases, the law of big numbers படி, as your sample size increases, your sample mean tends to move closer to the population mean. Right. Okay, the reason why I am telling you this is because, let us say இந்த கடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஷார்க்ஸோட ஆவரேஜ் வெயிட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஆர் டூயிங் சம் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அண்ட் யூ ஆர் அரைவிங் 500 அப்படின்னு சொல்லிட்டு, eventually if this research keeps on going and when the number of samples you are collecting keeps on increasing, this mean will automatically shift towards the actual value. So let us say இங்கே ஒவ்வொரு கிரேட்ல நீ 500 ஷார்க்ஸ் எடுத்து நீ இந்த வேல்யூ வந்திருக்கன்னு வையேன். When
people keep on doing. So if 500 becomes 5000, the more this mean value adjusts. புரியுதா? Right sir. Yeah. So அதான் வந்து law of large number, ரைட்டா? ஸோ சாம்பிளிங் எரர் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஆக்சுவலி என்னுடைய மீன் வந்து let us say 550 பாப்புலேஷன் மீன். பட் என்னோட சாம்பிள் மீன் எனக்கு கிடைச்சது வந்து 500. ஸோ திஸ் டிஃபரன்ஸ், ரைட், திஸ் இஸ் த சாம்பிளிங் எரர். ஓகே. ஸோ ஆக்சுவல் பாப்புலேஷனோட பேராமீட்டருக்கும் என்னுடைய சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ திஸ் சாம்பிளிங் எரர் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா உனக்கு ஆக்சுவல் பாப்புலேஷனுடைய வேல்யூ தெரியாது. யூ ஆர் இன்ஃபரிங், இங்கே தான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. யூ ஆர் இன்ஃபரிங் அபவுட் த ஹோல் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் திஸ் சாம்பிள். ரைட்டா? ஓகே. ஸோ இந்த சாம்பிளிங் எரர், ரைட், இந்த சாம்பிளிங் எரர் என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஓகே, ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தரேன். நாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இதே 1 கோடி பேர், 1 கோடி மக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே, 10 லட்சம், 1 கோடி மக்கள் இருக்காங்க. ஓகே, இவங்களோட ஆவரேஜ் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீ ஒரு சாம்பிள் எடுக்கிற. சாம்பிள் 1ல் வந்து 1 லட்சம் பேர் எடுக்கிற. இவங்களோட ஆவரேஜ் ஹைட் பார்த்தோன்னா 116 வருது. ஓகே, இதே பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு சாம்பிள் எடுக்கிற. சேம் 1 lakh நம்பர்ஸ். இதோட ஆவரேஜ் பார்த்தா அப்படின்னா 163 அப்படின்னு வருது. யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம். ஓகே, அதே பாப்புலேஷன்லேருந்து மறுபடியும் இன்னொரு 1 lakh மெம்பர்ஸ் எடுக்கிறார். இவங்களோட ஆவரேஜ் பார்த்தோன்னா 158ன்னு வருது. அண்ட் திஸ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், ரைட்? ஸோ இந்த 1 கோடி பேரில் வந்து நீ என்ன தான் சாம்பிளிங் டெக்னிக் வச்சு எடுத்தாலும் எவ்ரி டைம் யுவர் சாம்பிள் சேஞ்சஸ், your mean varies by certain points. Right? But உன்னுடைய மீன் ஒரு ரேஞ்சுக்கு மேலே சேஞ்ச் ஆகாது. ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1 கோடி பேரில் நீ எத்தனை சாம்பிள் எடுத்தாலும் let us say your mean is falling between 155 to 170. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உன்னோட மீன் விழுந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை சாம்பிள் எடுத்த, n நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நீ எடுத்தாலும், சேம் சாம்பிள் சைஸ், சேம் பாப்புலேஷன்லேருந்து n நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் நீ எடுத்து பண்ணாலும் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் விழுது. ரைட்? திஸ் ரேஞ்ச் இஸ் கால்ட் த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். The range in which my sample population, sample parameter falls. Okay? அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, how confident we are with our data. How confident we are with our output. Okay, so இது வந்து you would have seen, since you have done EDA, when you give accuracy, அல்லது ஒரு அசம்பிளி லைனில் ஒரு மெஷின் வருது, அதோட அக்யூரசி என்னன்னு கேட்டால் யூ வில் சே 0.15 mm plus or minus 0.02. Have you heard about this? Yes, sir. Plus or minus 0.02, which means this machine which you are talking about will produce a particular item which has the size from 0.13 to 0.17. Right? ஸோ நான் வந்து ஒரு போல்ட் ஒன்று பண்ணுறேன்.
என்னோட அசம்பிளி லைனில் என் மெஷின் பண்ணுனா அதோட அக்யூரசி 0.13, எனக்கு உனக்கு 0.15 போல்ட் வேணா 0.13லேருந்து 0.17 வரைக்கும் இருக்கலாம். ஸோ the lesser this value, இந்த எரர் மார்ஜின் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும். இமேஜின் எனக்கு 0.15 வேணும். ஸோ யூ கேன் சே என்னோட மிஷின் கேன் ப்ரொடியூஸ் 0.15 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.002. Which one is better? Very much. This is what you will be going for, because I know my machine is going to produce more stable output, right? இதுதான் வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஓகே, ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், ஐ ஹோப் நவ் யூ நோ வாட் அ கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் இஸ். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு there are certain ஃபார்முலாஸ் அண்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ நார்மலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கோ. This is our distribution. சரியா? So they will have a confidence interval. Let us say 95% confidence interval அப்படின்னா உன்னுடைய இந்த லாஸ்ட் 2.5 விட்டு majority of your data falls into this confidence interval. Okay, this is how they actually represent. Okay. Okay, sir. ஸோ என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. ஓகே, ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட ஃபார்முலா வந்து ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் வி வித் த கிவன் பேராமீட்டர் அப்படிங்கிறது தான். ரைட்டா? ஸோ அதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலோட ஃபார்முலா எல்லாமே வரும். பிகாஸ் இதுலயே ஃபார்முலா டெரைவ் பண்ணனும்னா 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரைக்கும் வருது. யா, ஸோ கான்ஃபிடன்ட், ஸோ x மீன் plus or minus z alpha divided by 2 sigma divided by root of n. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரித்து கொண்டு போனோம் அப்படின்னா, ஓகே, நீ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்க, நான் சொல்கிறேன். சார் z alpha by 2 அப்படிங்கிறது கண்டினியூஸா I'll tell you. Yes sir, noted. சரியா? ஸோ which is equal to actually point of estimate plus margin of error. So theoretically சொன்னால் confidence interval is equal to point of estimate plus margin of error. Normally x bar அப்படிங்கிறது என்னது? x bar அப்படிங்கிறது லைக் கம்ப்ளீட்டா நம்ம சம் பண்ணுவோம். sample mean. Yes sir, sample mean. Sample mean the x bar. Okay. இதுதானே x bar denote பண்ணுவோம். Yes sir. சரியா? So normally this is how we are denoting. Okay, so in the section to put it in the section தான் உன்னுடைய margin of error. Okay, புரியுதா? Okay, we have now வந்து உனக்கு the step by step சொல்றேன். So I hope you understood this. இதுதான் margin of error, right? right sir. Okay, and the alpha by 2 அப்படிங்கிறது we'll reach out to that point. I am trying to take you to this step by step. Okay, சரியா? So sample இந்த x bar இது உனக்கு புரிஞ்சிச்சுல?
Yes. When we are done with this, you will be able to understand what this is. சரியா? ஸோ இது வந்து மார்ஜின் ஆஃப் எரர். அண்ட் ஓகே, மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னா margin of error is equal to z alpha by 2 into standard error. Okay, right. So this is the standard error, which is equal to, அப்போ ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன? is equal to sigma divided by root of n. சிக்மான்றது what is sigma? So like during z-score calculate பண்ணும்போது சிக்மான்றது நார்மலா என்னதுயா? What is the symbol? Standard deviation, sir. Yes. Your standard deviation divided by what is the small n? Maybe freedom, degree of freedom. That number of sample. Okay. Number of units. Units. Okay. In sample. Okay, and the degree of freedom concept varum. So this is where the statistics becomes a bit trickier. Okay, you have to remember something. There are a few things you have to remember. Okay, ஸோ இதை இப்படியே நம்ம இங்கேருந்து, ஸோ இந்த ஃபார்முலா பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, இங்கேருந்து let us go back to this confidence interval. Okay, what is confidence interval? Confidence interval equal to z, அல்ல இது இங்கே எடுத்துக்கலாம், standard deviation divided by root of number of units. Okay, okay, multiplied by the z value of alpha divided by 2. Okay, plus or minus mean. இந்த ஆல்ஃபான்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆல்ஃபா தான் உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ஓகே, ஆல்ஃபா வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கிடையாது, அது எப்படி சொல்கிறது உனக்கு, ஒரு மெயின் முக்கியமான ஃபேக்டர் மாதிரியா சார்? ஸோ திஸ் இஸ் சம்திங், இது எப்படி சொல்கிறது எனக்கு எக்ஸாக்ட் டெர்மினாலஜி தெரில. ஸோ என்ன சொல்லுவாங்க, இதை வந்து ஆல்ஃபா வந்து இட் வில் பி டிட்டர்மைன்ட் பை த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல, தே வில் சே ஓகே இதான் என்னுடைய ஆல்ஃபா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோடைய செக் பண்ணிடலாமா, ஜிபிடிட்டே கேட்போம் எதுக்கு இருக்கா. See, there are few things where I also get stuck and I also learn. Right. நீ ஜிபிடி யூஸ் பண்ணணும். I hope you use GPT, right? Yes sir. Mostly code generate பண்றது ஜிபிடி தான் சார் யூஸ் பண்ணுவேன். ஓகே, கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீ யூஸ் பண்ணுறதை விட நம்ம லேர்னிங்க்கு வந்து ஜிபிடி இஸ் என்ன சொல்கிறது 50% ஓகே டூல். ஜிபிடியில் வந்து ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா ஹலூசினேஷன் அப்படின்னு ஒரு இது, அதாவது அதுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன் உள்ளே பூந்திக்கும், கரெக்டாக தப்பான்னு இல்லாமல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி உள்ளே கொண்டு வந்து இட் வில் end up creating some sort of miscommunication. Okay, so what is the alpha value in confidence interval? GPT is still learning. Okay, so the probability of rejecting the null hypothesis, significance level. Okay, this is the terminology which I forgot. Significance level.
ஓகே ஸோ இட் ஹேப்பன்ஸ் என்ன சொல்கிறது ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது சிக்னிஃபிகன்ஸ் லெவல். ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய ஆல்ஃபா வந்து பாயிண்ட் இல்லை ஆல்ஃபா வந்து 5% அப்படின்னு சொல்லுவாங்க. they will just say alpha is 5%. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பக்கம் 2.5% வந்து டெயிலில் விட்டுரு, இந்த பக்கம் 2.5% டெயிலில் விட்டுரு. ஸோ 95% ஆஃப் மை பாப்புலேஷன் ஷுட் பி வித்தின் திஸ் மீன் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். இந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலை வந்து நம்ம கண்டெல்லாம் பிடிக்க மாட்டோம், அது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க நம்மளோட டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஸோ அவங்களும் ஏதாவது மெத்தட் வச்சுருப்பாங்க சிக்னிஃபிகன்ஸ் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் வில் பி கிவன் டு அஸ். ஓகே, ஸோ இப்போது இதை இப்படியே நம்ம வந்து நியூமரிக்கலாக மாற்றுறோம். இந்த ஃபார்முலா அப்படி இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா which is equal to x bar plus or minus z alpha by 2 okay sigma by root of n. ஸோ இந்த ஆல்ஃபா இந்த z ஆஃப் ஆல்ஃபா பை 2ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஆல்ஃபா வேல்யூவுக்கு நம்ம z ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். இப்போ z ஆஃப் ஆல்ஃபா பை 2 5% எடுத்தோன்னா z ஆஃப் 0.025 கரெக்டா? ஓகே, நேற்று நம்ம டேபிள் பார்த்தோம்ல, அது z ஸ்கோர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஒரு 2 நார்மல் ஆல்ஃபா வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா உனக்கு வந்து 90%, 95% அண்ட் 99%. இந்த 3 தான் நார்மலாக மெஜாரிட்டியாக உனக்கு வந்து வேல்யூ வரும். ஸோ 90% அப்படின்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் இது சிக்னிஃபிகன்ஸ் லெவல் வந்து 10%. Okay, z 10 divided by 2 which is equal to z.05. Okay, ஸோ இதை வந்து நீ z டேபிள்லேருந்து எடுத்த அப்படின்னா உனக்கு வேல்யூ வந்து 1.645. I have that value written. ஓகே, காலையில் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ 95 அப்படின்னு வந்தேன்னா z 5 by 2 which is equal to z 0.025. இதோட சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னு பார்த்தோன்னா இதோட z வேல்யூன்னு பார்த்தோன்னா 1.96. ஓகே, 99 அப்படின்னா z 1 by 2 which is equal to z 0.005 which is equal to 2.576. Okay, as we know z வேல்யூ அதிகமாக இருந்தால் உன்னுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த பேராமீட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ we will be bringing this, we will be applying this one to this formula and நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ரைட்டா? ஸோ ஹோப் இதுதான் வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ஏன் நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஓகே, இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, have you ever heard about hypothesis testing? I mean, just basic general idea தான் சார் இருக்கு, எக்ஸாக்ட் ஐடியா இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு அசம்ப்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த அசம்ப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எக்ஸாக்ட்லி, ஒரு H0 ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு அல்டர்னேட் ஹைபோதசிஸ் H1 ஒன்று கிரியேட் பண்ணுவோம், அண்ட் தென் வி டூ த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். ஓகே, அண்ட் அதை பேஸ் பண்ணி எது நமக்கு கரெக்டான அவுட்புட், இது நல்ல ஹைபோதசிஸ் அக்செப்ட் பண்ணுவோமா ரிஜெக்ட் பண்ணுவோமா அப்படின்னா அந்த டெசிஷனுக்கு நம்ம வரும், ரைட்டா?
இதுதான் வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங். அண்ட் இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னுடைய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, hypothesis testing is the next stage, next level of statistics. ஓகே, இதில் தான் நிறைய statistical test வரும். So have you heard about the statistical test? One sample t test, t test play on the one sample. Two sample. Oh, I'm just trying to explain you what's coming ahead. See, கொஞ்சம் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக தான் போகும் சப்ஜெக்ட். பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிராஸ்ப் தீஸ் ப்ராடக்ட்ஸ், இன்டர்வியூவில் போகும்போது உன்னால் இந்த கொஸ்டின்ஸுக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சால் தட் ரியலி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, பேட் டெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, சை ஸ்கொயரு. சை ஸ்கொயர் நீ கண்டிப்பாக பார்த்துருப்ப உன்னோட இடிஏல. Have you seen it? இல்ல சார், நோ சார், ஐ நாட். சை ஸ்கொயர் பார்க்கலையா? இல்லை சார். அனோவாலே வந்து ஒன் வே, டூ வே, இது மாதிரி நிறைய இருக்குது. இது மாதிரி நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டு, பேராமெட்ரிக் டெஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வேணும். ஸோ அதனால தான் இன்னைக்கு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு தனியாக ஒரு கிளாஸே நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும். ஓகே, ஏன் நம்ம இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேலையே கிடையாது. You will just import a package, you will just say okay this is what is happening. ஒரு ரெண்டு லைன் ஆஃப் கோட் அடிச்சனா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும். All you will be doing is to look at that value and determine whether my data set is proper or not. Right. But that is not what you are paid for. நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. You are paid for understanding all these concepts. You have to tell them okay, இதான் என் டேட்டா செட்டு and this is why I am going for chi-square test. இந்த ஒரு பாயிண்ட்டை you have to make at interview or even in your EDA. Why we are going for this? Why this model will work, why this model will not work, what is my என்ன சொல்றது, what is the property of the data I have அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு உனக்கு this is very important. சரியா? ஸோ ஜஸ்ட் சம்மரைஸ் அகைன், நம்ம வந்து இன்னைக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாம் இது வரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் வேர் த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் பார்ட் ஸ்டார்ட்ஸ். ஓகே, so wherever you are trying to determine the characteristics of the population based on the characteristics of the sample, we are going for the confidence interval because we can't be 100% sure this is going to be okay. So the lesser the variance, the sample error, the more confident that we can be about it. And another law of large numbers further. Okay, when you keep on increasing the size of your sample mean tends to move towards the population mean. Okay, how confident we are, and this is the confidence interval formula. So நீ கரெக்டாக எடுத்து வந்தேன்னா தியரட்டிக்கலாக இதை எழுதுனா, இங்கிலீஷ் எழுதுனா அப்படின்னா இதுதான் உன்னுடைய ஃபார்முலா. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் டு மீன் ப்ளஸ் ஆர் மைனஸ் z வேல்யூ ஆஃப் த சிக்னிஃபிகன்ஸ் லெவல் divided by 2 multiplied by standard deviation divided by number of units in the sample. இதுதான் இங்கிலீஷில் எழுதுனா. இல்லை எனக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போதும் அப்படின்னா இதுதான் உன்னுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா.
Okay, your mathematical formula is here. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீ பாரு, நம்ம வந்து எல்லாமே கோர்வையாக வந்திருப்போம். we first started with mean followed by standard deviation, sample நான் என்னன்றதை கொண்டு வந்திருப்போம். Okay, and then we went into Z table. Now we got the significance level. Only when you go in the sequence you will be able to understand. Imagine நாளைக்கு திடீர்னு நீ வர இந்த ஃபார்முலாவை பார்க்குற, or let us assume I didn't explain you this. I didn't spend 10 minutes explaining you this. இதுதான் இப்படி தான் வரும். பாயிண்ட் ஆஃப் எஸ்டிமேட் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் எரர். மார்ஜின் ஆஃப் எரர்னா என்ன? which is z value multiplied by standard error. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன? இந்த மாதிரி நீ வந்து ஒன்று ஒன்றா படிக்கலை அப்படின்னா you will be lost. நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இது எதுவுமே தெரியாது. வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் எரர், வாட் இஸ் எதுவுமே தெரியாது. ஸோ ஆல் ஐ ஹேவ் இஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ தென் ஐ ஹேவ் டு ரீட். அப்போ இங்கே வரும்போது தான் இது படிக்கணும், அப்போ எனக்கு மீன் தெரியணுமா? ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ரீடிங் அபவுட் மீன். ஸோ மீன் தெரியணும், அப்போ எனக்கு பாப்புலேஷன் ஆன்சர். ஸோ ஐ ஹேட் டு ரிவர்ஸ் இன்ஜினியர் தட். ஐ ஹேட் டன் ஃபார் லைக் 4 years now. ஒன்லி தட்ஸ் ஹவ் ஐ நோ. ஓகே, அப்போது இந்த ஃப்ளோவில் போனால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 4 years ஆயிருக்கு. ஸோ there is something called prerequisites. Have you ever heard of it? Yeah sir. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். So what is the prerequisite of you being in 10th standard? 9th முடிச்சிட்டு வந்திருக்கணும். Exactly. So 9th முடிக்கணும்னு mandatory கிடையாது, but you should have the knowledge of the 9th standard syllabus. Knowledge of 9th standard. Yeah. That's a prerequisite. Right? அந்த மாதிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நீ ஒவ்வொரு கான்செப்ட் படிக்கும்போது தேர்ஸ் அ ப்ரீரெக்வசைட். அந்த ப்ரீரெக்வசைட் நமக்கு வந்து விசிபிளாக இருக்காது. பிகாஸ் பெரிய பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் அவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதானே, இது தெரியாதா அவனுக்கு அப்படின்வாங்க. அண்ட் த சேம் ஹேப்பன்ஸ் வித் த பிக் என்ன சொல்கிறது, பிக் டெக் செஷன்ஸ். இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சிம்பிள் அப்படின்னு போயிடுவாங்க. அது ஆக்சுவலி சிம்பிள்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா they have spent 4 years 5 years learning those concepts. They are not simple for everyone. Okay, so that's why I normally do this. When I structure the course, I normally like ஒரு single pointல இருந்து எடுத்துகிட்டே போவோம். We keep on adding concepts so that எந்த பாயிண்ட்லையுமே ஐயோ இது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து நிற்கக்கூடாது. ஸோ இப்போ இதுலேயே பாரு, when we spoke about it, yeah, when we spoke about it, we also spoke of the law of large numbers. Law of large numbers, that is something you should know because it's not significant. So when you are learning it from probably a edutech institution, these are things which they won't even bother to explain. I don't think they explain the confidence interval as well. Right? So these are things you should know, which will make you stand out. Correct. So yeah, so that's it. இன்னைக்கு வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ரீசன் இதுதான். This is the first step we are taking in inferential statistics. இவ்வளோ நாள் நம்ம பண்ணது என்னது? Descriptive. Now we are moving into inferential. ஆக்சுவலி வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னோட எம்பிஏல ஒரு ஃபுல் செமஸ்டர். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்னோட எம்பிஏல 2 செமஸ்டர். ஓகே, ஸோ பட் வி டோன்ட் நீட் தட் டீட்டெயில்டு வென் யூ ஆர் கோயிங் ஃபார் டேட்டா சயின்ஸ், அட்லீஸ்ட் அட் திஸ் பாயிண்ட். Okay, but if you really want to enhance your skill to a வேற லெவல் அப்படின்னா you will need this. பட் என்னோட இதில் இந்த பாயிண்டில் இவ்வளவும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாலே இட் இஸ் way better. Sure. சரியா? Probably we may have to spend another 10-15 days in inferential statistics or even more. Right. Okay, அதுக்கப்புறம் we will slowly start with our first EDA session.
No. The 10-15 days we have to understand our Python as well. Python course we have to Sure. take at least ஒரு 5 to 8 hours we have to take. Okay. சரியா? Okay. So let's see in the next class. Okay, sir.